காலம் மூடி வச்ச கதைகள் இப்போ மெதுவா திறக்குது. காதை கொடுத்து கேளுங்க. இதுதான் காலத்தின் குரல். அது ஒரு சூரியன் மறையும் மாலை நேரம். சிவப்பு வானம் மெதுவா இருட்ட ஆரம்பிக்குது. அன்னைக்கு மேய்ச்சலுக்கு போயிருந்த மாடுகள் எல்லாம் தானாகவே சுக்கராச்சாரியாருடைய ஆசிரமத்துக்கு வரிசையா திரும்ப வந்துச்சு. தேவயானி வாசல்லையே நின்னுக்கிட்டு ஒவ்வொரு மாடா எண்ணி பாக்குறா. எண்ணிக்கை சரியா இருந்தும் கூட அவ முகத்துல கவலை அதிகமாச்சு. ஐயோ, எல்லா மாடும் வந்துடுச்சே, மேய்க்க போன கசன் மட்டும் ஏன் இன்னும் வரல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே காட்டு பக்கமா பார்த்து, கசா கசா நீ எங்க இருக்க அப்படின்னு கத்தினா. அவ அப்படி கத்தவும் சில பறவைகள் கரைஞ்சுக்கிட்டே வேகமா பறந்து மரங்களுக்குள் தஞ்சம் புகுந்து மறைந்தன. ஆனா கசன் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. அதுவரை அவ முகத்துல இருந்த கவலை பயமாக உருமாறியது. காத்தோட சத்தமும் வேகமும் அதிகமாகி ஆசிரமத்துல ஏத்தி வைக்கப்பட்டிருந்த தீபங்கள் அசஞ்சாடியது. கூடவே மழையும் தூர ஆரம்பிக்குது. உடனே உள்ள ஓடிய தேவயானி பதற்றத்தோட அப்பா அப்பா அப்படின்னு கத்தினா. தியானத்துல இருந்த சுக்கராச்சாரியார் கண் விழித்தார். அப்பா, கசனை மறுபடியும் காணோம்பா. சாயங்காலமே எல்லா மாடுகளும் வந்துடுச்சு, ஆனா அவ மட்டும் இன்னும் வரலப்பா அப்படின்னு கதறி அழுதாள். சுக்கராச்சாரியார் வெடுக்குன்னு எழுந்தார். இது 3வது முறை, கண்டிப்பா இந்த வாட்டி இப்படியே விட முடியாது அப்படின்னு சொன்னார். அதுக்கு தேவயானி கண்ணீரோட, அப்பா தயவு செஞ்சு அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்கப்பா, அவன் இல்லாம எனக்குன்னு வார்த்தைய அவ முடிக்கிறதுக்குள்ளேயே தன் கைகளை உயர்த்தி குறுக்கிட்டார் சுக்கராச்சாரியார். கவலைப்படாதமா, அவன் எங்க இருந்தாலும் சரி, ஒருவேளை இறந்தே போயிருந்தாலும் கூட சரி, நான் அவனை கண்டுபிடிச்சு உன் முன்னாடி உயிரோட கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி கண்களை மூடி மந்திரங்களை சொன்னார். திடீர்னு அவர் முகத்துல அதிர்ச்சி பரவியது. உடம்பு நடுங்கியது. கண்கள் விரிந்தன. தடுமாற்றத்துடன் நம்ப முடியாம, இது எப்படி சாத்தியம்? தேவயானி, கசன் என் வயிற்றுக்குள்ள இருக்காமா அப்படின்னு சொல்லவும் ஒரு பெரிய இடி ஆசிரமத்துக்கு வெளியே விழுந்து அடமழை வெளுத்து வாங்க ஆரம்பிக்குது. தேவயானி அதிர்ச்சியில பின்னோக்கி நகர்ந்தாள். என்னப்பா சொல்றீங்க? உங்க வயிற்றுலையா? அது எப்படிப்பா முடியும் என அதிர்ச்சியா கேட்டா. அதுதாமா எனக்கும் புரியல. இப்ப நான் மிருக சஞ்சீவினி மந்திரத்தை சொன்னா கசன் என் வயிற்ற கிழிச்சுக்கிட்டு உயிரோட வெளியே வந்துடுவான். ஆனா அப்படி செஞ்சா உன் அப்பா நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட தேவயானியின் முகம் வெளுத்து போனது. கண்கள்ல நீர் தாரை தாரையாக கொட்டியது. இருவரும் செய்வதறியாது திகைத்து போய் நின்றனர். யார் இந்த சுக்கராச்சாரியார்? ஏன் அவருக்கு மகாவிஷ்ணுவை கண்டாலே பிடிக்காது? தேவர்களுக்கு குருவாக இருந்திருக்க வேண்டிய அவர் எப்படி அசுர குருவா ஆனார்? இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலேயே யாருக்குமே கிடைக்காத இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் அற்புத சஞ்சீவினி மந்திரம் எப்படி அவருக்கு மட்டும் கிடைச்சது? யார் இந்த கசன்? எப்படி சுக்கராச்சாரியாருடைய வயிற்றுக்குள்ள போனா? உயிரோட வெளியே வந்தானா? அப்படி வெளியே வந்தா சுக்கராச்சாரியார் செத்து போயிடுவாரே. என்ன நடந்துச்சு? ஆச்சரியங்களும் மர்மங்களும் பல நிறைந்த நவ கிரகங்களின் சுக்கிரன் என அனைவராலும் போற்றி புகழப்படும் சுக்கராச்சாரியாரின் உண்மை வரலாற்றை அறிவோம் வாங்க. பிரம்மதேவர் ஒரு சமயம் தன் மனசுல இருந்து 10 புத்திரர்களை உருவாக்கினார். மரிசி, அத்திரி, புலா, புலஸ்தியர், அங்கீரஸ், கிருத்து, வசிஷ்டர், தக்ஷன், பிறகு நாரதர் அப்படின்னு பிரம்மதேவருக்கு பிறந்த இந்த 10 பேரும் பிரம்மாவின் மானச புத்திரர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இதுல பிருகு முனிவர் ரொம்பவே சக்தி வாய்ந்தவர். இவர் எழுதிய பிருகு சமீதா அப்படிங்கிற ஜோதிட சாஸ்திர நூல் இன்னைக்கு வரைக்குமே பயன்பாட்டுல இருக்கு. இந்த பிருகு முனிவருக்கும் தாய் காவிய மாதாவுக்கும் பிறந்த மகன் தான் சுக்கராச்சாரியார். இதே பிருகு மகரிஷிக்கும் அவருடைய இன்னொரு மனைவிக்கும் பிறந்தவர் மகாலட்சுமி. ஆக ஒரு வகையில சுக்கராச்சாரியாரும் மகாலட்சுமியும் சகோதர சகோதரி. அதனாலதான் ஒருத்தர் மேல சுக்கிரனுடைய பார்வை பட்டா அவருக்கு லட்சுமி கடாட்சமும் தானா வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சுக்கராச்சாரியார் பிருகு மகரிஷிக்கு மகனா பிறந்து ஆசிரமத்திலேயே வளர ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசுல இருந்தே அவருக்கு எல்லா விஷயத்தையும் கத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் அளவுக்கு அதிகமா இருந்துச்சு. இத பார்த்த தந்தை பிருகு முனிவர் சுக்கராச்சாரியார இன்னொரு மானச புத்திரரான அங்கீரஸ் முனிவர் கிட்ட கல்வி கத்துக்கிறதுக்காக அனுப்பி வச்சாரு. இப்படி சுக்கராச்சாரியார் அங்கீரஸ் முனிவருடைய ஆசிரமத்துக்கு போய் அங்கேயே தங்கி கல்வி கத்துக்கிட்டே வராரு. இந்த குரு அங்கீரசுக்கு ஒரு மகனும் இருந்தார். அவர்தான் பிரகஸ்பதி. பிரகஸ்பதிக்கும் சுக்கராச்சாரியாருக்கும் கிட்டத்தட்ட அப்போ ஒரே வயசுதான். அதனால இந்த 2 பேருக்குமே ஒன்னாவே கல்வி போதனை செஞ்சுட்டு வந்தாரு ரிஷி அங்கீரஸ். ஆனா
என்ன இருந்தாலும் பிரகஸ்பதி அவர் பெற்ற மகன் இல்லையா, அதனால பாரபட்சம் காட்டி சில முக்கியமான கலைகளை பிரகஸ்பதிக்கு மட்டும் தனிமையில ரகசியமா போதனை செய்து வந்தார் அங்கீரஸ். இந்த விஷயம் தெரிய வந்ததும் சுக்ராச்சாரியார் ரொம்பவே வருத்தப்பட்டார். குருங்கிறவரு தெய்வத்துக்கு சமமானவர். அப்படி இருக்கும்போது ஒரு குரு என்னைக்குமே தன்னுடைய மாணவர்களுக்கு கல்வி விஷயத்துல பாரபட்சம் காட்டவே கூடாது. இதனால குரு அங்கீரஸ் செய்த செயல் தனக்கு இழைக்கப்படும் மிக பெரிய அநீதி அப்படின்னு அவர் உணர்ந்தார். அதுக்கு மேல ஒரு நொடி கூட அவர் அங்க இருக்க விரும்பல. உடனே அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியேறி கௌதம ரிஷி கிட்ட மாணவரா சேர்றார். அவர்கிட்ட இருந்து அனைத்து வேத சாஸ்திரங்களையும் முறையா கற்று கை தேர்ந்தார். இப்படி பிரகஸ்பதி சுக்ராச்சாரியார் இந்த 2 பேருமே வளர்ந்து அவரவர் குரு கிட்ட இருந்து சிறந்த முறையில எல்லா கலைகளையும் கற்று அவங்களும் ஒரு குருஸ்தானத்துக்கு உயர்ந்தாங்க. ஆனா எல்லா விஷயத்திலுமே குரு சுக்ராச்சாரியார் பிரகஸ்பதியை விட ஒரு படி உயர்ந்தவராகவும் திறமை வாய்ந்தவராகவும் இருந்தார். இந்த மாதிரி சமயத்துல தேவர்கள் தங்களை வழி நடத்தவும் தங்களுக்கு எல்லா கலைகளையும் கற்றுத்தரவும் ஒரு சிறந்த தேவகுருவை தேடிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா தேவர்களும் சுக்ராச்சாரியாருடைய திறமைகளை பற்றி தெரிந்து அவருடைய பெயரையே பரிந்துரை செஞ்சாங்க. ஆனா இந்திரன் பிரகஸ்பதி தன்னுடைய நண்பருங்கிற ஒரே காரணத்தால பிடிவாதமா பிரகஸ்பதி தான் தேவகுருவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதையே முடிவாக அறிவித்தான். இப்படி சுக்ராச்சாரியார் எல்லா வகையிலும் அதிக தகுதியானவரா, அறிவுள்ளவரா, திறமை வாய்ந்தவரா இருந்த போதும் திரும்பவும் அதே பாரபட்சம் காட்டப்பட்டு நிராகரிக்கப்பட்டார். இது அவரை ஏமாற்றத்தின் உச்சிக்கே கொண்டு போச்சு. இருந்தாலும் உடைஞ்சு போகாம அவர் ஒரு முக்கியமான தீர்மானம் செஞ்சார். நம்மள மதிக்காம அவமரியாதை செஞ்ச தேவர்களை பத்தி இனி நாம கவலைப்படாம தேவர்களின் எதிரிகளான அசுரர்களுக்கு ஒரு சிறந்த குருவா இருந்து அவங்கள நல்ல முறையில வழிநடத்தி அவர்களையும் தேவர்களுக்கு இணையாக கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு செஞ்சார். ஏற்கனவே நல்ல படிக்கிற மாணவர்களை 100% மதிப்பெண் எடுக்க வைக்கிறத விட படிப்பே ஏறாத தருதலை மாணவர்களை நல்வழிப்படுத்தி திருத்தி அவங்கள குறைஞ்சபட்சம் தேர்ச்சியாவது அடைய வைக்கிறது தான் ஒரு நல்ல குருவுக்கு அழகு அப்படின்னு சுக்ராச்சாரியார் நினைச்சார். அதனால அன்று முதல் அசுர குருவாகி அவர்களுக்கு போர் நுணுக்கம், அரசியல் நுட்பம், ஆயுதக்கலை, மருந்து தயாரிப்பு, மந்திரங்கள், ரசவாதம்னு அவருக்கு தெரிஞ்ச எல்லா கலைகளையுமே எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம கத்துக் கொடுத்து படிப்படியா அசுரர்களையும் தேவர்களுக்கு இணையான வலிமை கொண்டவர்களாக உயர்த்தினார். இதனால தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பல தடவை போர் நடக்குது. இங்க ஒரு விஷயம் நாம கவனிக்கணும். இந்த சம்பவங்கள் எல்லாமே பார்க்கடல் கடையப்பட்டு தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நடப்பவை. அதனால இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல அமரத்துவம் அப்படிங்கிறது யாருக்குமே கிடையாது. அதாவது இந்த காலகட்டத்துல தேவர்களா இருந்தாலும் சரி, அசுரர்களா இருந்தாலும் சரி, ஒருவேளை போர்ல தாக்கப்பட்டு கொல்லப்பட்டா அவங்க கண்டிப்பா இறந்து போயிடுவாங்க. ஆக எப்ப எல்லாம் போர் நடக்குதோ அப்ப எல்லாம் 2 பக்கமும் உயிர் சேதங்கள் அதிகமாகிட்டே வருது. இத கவனிச்ச சுக்ராச்சாரியார் அசுரர்களுக்கு எப்படியாவது அமரத்துவம் வாங்கி தரணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதன்படி கைலாய மலைக்கு போய் சிவபெருமான நோக்கி தவம் செஞ்சு இறந்தவர்களை உயிர்ப்பிக்க வைக்கும் மிருத சஞ்சீவினி மந்திரத்தை வரமா வாங்கலாம் அப்படின்னு முடிவு செய்யறாரு. அப்படி தவம் செய்ய போறதுக்கு முன்னாடி அசுரர்களை கூப்பிட்டு, அடே அசுரர்களா, உங்களுக்காக தாண்டா நான் தவம் செய்ய போறேன். திரும்ப எப்ப வருவேன் அப்படின்னு எனக்கே தெரியாது. நான் வர்றதுக்குள்ள அவசரப்பட்டு தேவர்கள் கூட சண்டை போட்டு செத்து போயிடாதீங்கடா. வெளிய சுத்தி தெரியாம என் தந்தை பிருகு முனிவருடைய ஆசிரமத்துல பத்திரமா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தவம் செய்ய போனார். அசுரர்களும் குரு பேச்ச தட்டாம பிருகு முனிவர் ஆசிரமத்துக்கு போய் அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் எப்படிங்கிறீங்க, அவங்களுடைய அரட்ட குணங்களை ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு அந்த புனிதமான ஆசிரமத்துக்குள்ள ஆயுதங்களை எடுத்துட்டு போகாம எல்லாத்தையும் வெளியவே வச்சுட்டு அவர்களும் முனிவர்கள் மாதிரி தியானம், பூஜைகள் போன்ற விஷயங்கள்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இத தேவர்கள் பார்த்தாங்க. சுக்ராச்சாரியார் தவம் செய்ய போயிட்டார். அசுரர்கள் பிருகு முனிவர் ஆசிரமத்துல ஆயுதம் இல்லாம இருக்காங்க. இப்ப நாம போய் அவங்கள தாக்குனா சுலபமா ஒட்டுமொத்த அசுர குலத்தையே அடியோட அழிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆசிரமத்துல பிருகுமுனிவர் இருந்தார். இந்த பிருகுமுனிவர் மிக சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு தேவர்களுக்கு தெரியும். அதனால பிருகுமுனிவர் ஆசிரமத்தை விட்டு வெளியே போற ஒரு சந்தர்ப்பத்திற்காக பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்த அந்த ஒரு நாளும் வந்துச்சு. பிருகுமுனிவர் ஒரு யாகத்துக்காக ஆசிரமத்துல இருந்து கிளம்பி போறாரு. உடனே ஒட்டுமொத்த தேவர்களும் ஆயுதங்களோட கிளம்பி வந்து பிருகுமுனிவர் ஆசிரமத்தை முற்றுகையிட்டனர். ஆனா ஒரு விஷயத்த அவங்க அப்ப கவனிக்க தவறி இருந்தாங்க.
கவனிக்க தவறிட்டாங்க அப்படின்னு சொல்றதை விட ஒரு பெண்ணால பெருசா என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு குறைவா எடை போட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆமாங்க, பிருகு முனிவருடைய மனைவியும் சுக்ராச்சாரியருடைய தாயுமான காவிய மாதா அதே ஆசிரமத்துல தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையே தேவர்கள் பெருசா மதிக்கல. ஆனா அசுரர்கள் எல்லாரும் அந்த காவிய மாதாவின் கால்ல விழுந்து தாயே எங்களை நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு சரணாகதி அடையவும் வாசல்ல நின்ற தேவர்கள் அசுரர்களே நீங்க வெளியே வரீங்களா இல்ல நாங்க உள்ள வரட்டுமா அப்படின்னு கூச்சலிட்டனர். ஆனா தவங்கள் பல செய்து யோக சக்தியின் ஒட்டுமொத்த வடிவமாக விளங்கிய காவிய மாதா யார் அப்படின்னு இந்த உலகமே அறிய போகும் நாள் அன்னைக்குதான் அப்படின்னு பாவம் தேவர்கள் கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அதுவரை தியானத்துல இருந்த காவிய மாதா வாசலுக்கு வந்து அங்கு ஆயுதங்களோட நின்னுக்கிட்டு இருந்த தேவர்களை ஒரே ஒரு பார்வை பார்த்தார். அவ்வளவுதாங்க, இந்திரன் உள்பட ஒட்டுமொத்த தேவர்களும் அந்த இடத்திலேயே ஆயுதங்களை கீழே போட்டுட்டு மீளவே முடியாத ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுறாங்க. அந்த ஆசிரமம் இருந்த காட்டு பகுதிக்கு வெளியே நின்னுட்டு இருந்த சில தேவர்கள் மட்டும் அந்த யோக சக்தியில சிக்காம தப்பிச்சு மகாவிஷ்ணு கிட்ட ஓடி போய் நடந்த விஷயங்களை சொல்லி உதவி கேக்குறாங்க. இப்போ மகாவிஷ்ணு என்ன பண்றாரு அப்படின்னா உறக்க நிலையில அசைவற்று நின்னுக்கிட்டு இருந்த இந்திரன் உள்ளிட்ட எல்லாருடைய ஆள் மனசுக்குள்ளேயும் நுழைஞ்சு அவர்களை தூக்கத்துல இருந்து எழுப்ப முயற்சி செய்யறாரு. தன்னுடைய யோக சக்தி உடைக்கப்படுவதை தெரிஞ்சுக்கிட்ட காவிய மாதா மகாவிஷ்ணுவுக்கும் தேவர்களுக்கும் சேர்த்து ஒரு கடும் எச்சரிக்கை விடுத்தார். உடனே இங்கிருந்து நீங்க எல்லாரும் போகல அப்படின்னா உங்க அத்தனை பேரையும் இங்கேயே எரிச்சு சாம்பலாக்கிடுவே அப்படின்னு சொல்லி அதற்கான மந்திரங்களையும் உச்சரிக்க ஆரம்பித்தார். விஷயம் கைநீறி போய் சிருஷ்டியின் சமநிலை உடைக்கப்பட போவதை உணர்ந்த மகாவிஷ்ணு அதுக்கு மேல ஒரு நொடி கூட தாமதிக்காம தன் சுதர்சன சக்கரத்தை ஏவி காவிய மாதாவின் தலையை துண்டித்து தரையில் வீழ்த்தினார். பின் தேவர்களை தூக்கத்துல இருந்து எழுப்பி அந்த இடத்துல இருந்து அவசரமா கூட்டிட்டு போயிடுறார். இதெல்லாம் நடந்து கொஞ்ச நேரத்திலேயே யாகத்துக்கு போயிருந்த பிருகு முனிவர் தன் ஆசிரமத்துக்கு திரும்ப வரார். அங்க தன் மனைவி தலை துண்டிக்கப்பட்டு ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அவர் தன் ஞான திருஷ்டி மூலமா நடந்த எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறாரு. ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம தன் மனைவியின் தலையை துண்டித்து கொடூரமாக கொலை செய்த மகாவிஷ்ணு மேல கடும் கோபம் கொண்டு இனி நீ இந்த பூமியில மீண்டும் 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 பிறவி எடுத்து சாதாரண மனிதன் அனுபவிக்கக்கூடிய அனைத்து சுகதுக்கங்களையும் அனுபவிச்சு இறுதியில் மரணிப்பாய் அப்படின்னு ஒரு பெரும் சாபத்தை மகாவிஷ்ணுவுக்கே கொடுக்கிறாரு. இதனாலதான் மகாவிஷ்ணு மீண்டும் மீண்டும் பூமியில அவதாரம் எடுக்கிறதா நம்பப்படுது. இப்படி மகாவிஷ்ணுவுக்கே சாபத்தை கொடுத்துட்டு தன் கமண்டல நீரை அள்ளி இறந்து போன தன் மனைவி மேல தெளிக்கவும் துண்டிக்கப்பட்ட தலை உடலோட ஒன்று சேர்ந்து காவிய மாதா மீண்டும் உயிர் பெற்று எழுந்தார். இந்த இடத்துல பிருகு முனிவர் எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். கடவுளாகிய மகாவிஷ்ணுவுக்கே சாபம் கொடுத்தது ஒரு பக்கம், அதுக்கும் ஒரு படி மேல போய் இறந்தவரை மீண்டும் உயிர் பிழைக்க வைக்க அப்போ யாராலையும் முடியாத அந்த காலகட்டத்திலேயே அப்படி ஒரு சக்தியை வாங்கதானே இப்ப சுக்ராச்சாரியரே தவம் செய்ய போயிருக்காரு. ஆனா அந்த மாதிரி சமயத்திலேயே இறந்து போன தன்னுடைய மனைவிய சுலபமா உயிர் கொடுத்து மீண்டும் எழ வச்சாரு அப்படின்னா இந்த பிருகு மகரிஷி எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவரா இருந்திருப்பாரு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இது ஒரு பக்கம் நடந்து முடியவும் தவம் செய்ய போயிருந்த சுக்ராச்சாரியருக்கும் தன் தாய் காவிய மாதா மகாவிஷ்ணுவால தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டாள் அப்படிங்கிற அந்த விஷயம் ஞான திருஷ்டி மூலமா தெரிய வருது. ஆத்திரமடைஞ்ச அவர் அன்று முதல் மகாவிஷ்ணு தான் தனக்கும் அசுரர்களுக்கும் முதல் எதிரி அப்படின்னு முடிவு செஞ்சு அவர் செஞ்சுக்கிட்டு இருந்த தவத்தை மேலும் தீவிரப்படுத்தினார். எப்படின்னா ஒரு மரத்துக்கு கீழே காய்ஞ்ச விறகுகளையும் சுள்ளிகளையும் இலைகளையும் பரப்பி அதுல என்றைக்கும் அணையாத ஒரு யாக தீயை உருவாக்கி அந்த மரத்துக்கு மேல தலைகீழாக தொங்கி கீழே எரிகிற அந்த நெருப்புல இருந்து வெளியே வரும் புகையை மட்டுமே சுவாசிச்சு 1000 வருடங்களுக்கு மேலா கடும் தவம் செய்ய ஆரம்பிச்சார். இத பார்த்த இந்திரன் இப்படியே விட்டா கண்டிப்பா சுக்ராச்சாரியார் சிவபெருமான் கிட்ட இருந்து வரத்தை வாங்கிடுவார் அப்படின்னு பயந்து தன்னுடைய மகள் ஜெயந்திய கூப்பிட்டு நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, உடனே போய் சுக்ராச்சாரியருடைய தவத்தை கலைச்சிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறான். ஆனா அப்படி ஒரு செயலை செய்யறதுல ஜெயந்திக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. இருந்தாலும் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு இந்திரனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சுக்ராச்சாரியார் தவம் செஞ்சுட்டு இருந்த அந்த இடத்துக்கு போனா ஜெயந்தி. அங்க அவர் மரத்துக்கு மேல தலைகீழா தொங்கிட்டு இருக்கிறத பார்த்தா. அவருக்கு நேரா கீழே தீ எரிஞ்சிட்டு இருக்கிறதையும் அதுல இருந்து வெளியே வரும் புகையதான் அவர் உணவா சுவாசிச்சு இவ்வளவு வருஷமா உயிரோட தவம் செஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற அந்த ரகசியத்தையும் கண்டுபிடிச்சார்.
ஆரம்பிச்சா. உடனே அவளுக்கு ஒரு யோசனை வருது. அதன்படி காஞ்ச மிளகாய்களை கை நிறைய அள்ளி எடுத்துட்டு வந்து அந்த எரிஞ்சுகிட்டு இருந்த தீயில போட்டா. அந்த மிளகாயுடைய நெடி அந்த புகையில கலந்து சுக்கிராச்சாரியார் அதை சுவாசிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அவருடைய மூக்கு, காது, வாயின்னு எல்லாத்துலயும் ரத்தம் வடிய ஆரம்பிக்குது. இருந்தாலும் அவர் விடாம சிவநாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இத பார்த்த ஜெயந்தி அதிர்ச்சி அடைகிறா. இப்படி கூட ஒருத்தரால தவம் செய்ய முடியுமா என்ன? இப்பேற்பட்ட மாமுனிவருக்கா நான் தீங்கு செய்ய பார்த்தேன் அப்படின்னு தன் தவறை உணர்ந்து கூனி குறுகி போனான். இதையெல்லாம் பார்த்த சிவபெருமான் அகம் மகிழ்ந்து அங்க உடனே தோன்றி காட்சி கொடுத்து, சுக்கிராச்சாரியாரே, உங்களுக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்டார். இறந்தவரை உயிர்ப்பிக்கும் மிருத சஞ்சீவினி வித்தைய நீங்க எனக்கு உபதேசம் செய்யணும் அப்படின்னு சுக்கிராச்சாரியார் கேட்டார். சிவபெருமான் புன்னகைத்தவாறே அந்த வித்தைய அவருக்கு கத்து கொடுத்தார். இத நீ கெட்ட எண்ணத்தோட வேற யாருக்கும் உபதேசம் செய்யக்கூடாது, தவறாகவும் பயன்படுத்த கூடாது. அப்படி செஞ்சா இது பயன் தராமல் போகலாம் அப்படின்னு எச்சரித்து மறைந்தார். வரத்தை வாங்கிய சுக்கிராச்சாரியார் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார். வந்த வேலை முடிஞ்சது, இனி ஆசிரமத்துக்கு கிளம்புவோம் அப்படின்னு நினைக்கும் போது அவர் கால்ல வந்து விழுந்தா ஜெயந்தி. முனிவரே, நீங்க இப்பேற்பட்ட மகான்னு தெரியாம நான் உங்களுக்கு பெரிய பாவத்தை செஞ்சுட்டேன். இந்த பாவத்தை கரைக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு மனைவியா இருந்து சேவை செய்யணும். ஆனா நான் ஒரு தேவலோக கன்னிகை, காலம் பூரா உங்களுக்கு மனைவியா இருக்க முடியாது. அதனால அடுத்த 10 வருடம் மட்டும் என்ன உங்க மனைவியா ஏத்துக்கணும். அந்த 10 வருடமும் நாம யாரு கண்ணுக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு பணிவோட வேண்டி வரம் கேட்டாள். அவளுடைய தூய்மையான மனசை புரிஞ்சுக்கிட்ட சுக்கிராச்சாரியார் அதற்கு சம்மதித்தார். அதன்படி 2 பேரும் அந்த இடத்திலேயே அடுத்த 10 வருடங்களுக்கு யாருடைய கண்ணுக்கும் தெரியாம மறைஞ்சு கணவன் மனைவியா வாழ ஆரம்பிக்கிறாங்க. தன் மகள் ஜெயந்தி இப்படி ஒரு காரியம் செஞ்சிட்டாலே அப்படின்னு இந்திரன் அதிர்ச்சி அடைஞ்சு இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பிரகஸ்பதி கிட்ட கேக்குறான். அதுக்கு பிரகஸ்பதி, இதையும் நமக்கு சாதகமாக்கி கொள்ளலாம் இந்திரா, நீ கவலைப்படாத, என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரகஸ்பதி சுக்கிராச்சாரியாரா உருவம் எடுத்தார். ஆமாங்க, சுக்கிராச்சாரியார் ஜெயந்தி கூட இருந்த அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பிரகஸ்பதி சுக்கிராச்சாரியார் மாதிரி அசுரர்களுக்கு குரு மாதிரி போய் உட்கார்ந்துக்கிறாரு. அன்னையிலிருந்து அசுரர்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் போதிக்காம அவங்களுக்கு தவறான விஷயங்களை கத்து கொடுத்துக்கிட்டே வந்தார். இப்படியே 10 வருடம் ஓடி போனது. அதுவரை கணவன் மனைவியா வாழ்ந்த சுக்கிராச்சாரியார் ஜெயந்திக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறக்குது. கொடுத்த வரத்தின்படியே 10 வருடம் முடிஞ்சதும் ஜெயந்தி குழந்தைய சுக்கிராச்சாரியார் கையில கொடுத்துட்டு திரும்பவும் தேவலோகம் போயிடுறா. குழந்தைய எடுத்துக்கிட்டு சுக்கிராச்சாரியார் ஆசிரமத்துக்கு வரார். அங்க உள்ள ஏற்கனவே அவரை மாதிரியே இன்னொரு சுக்கிராச்சாரியார் அசுரர்களுக்கு பாடம் சொல்லிட்டு இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறார். உடனே உள்ள போய், என்ன நடக்குதுங்க, என்ன மாதிரியே வேஷம் போட்டிருக்கியே, யார் நீ அப்படின்னு கேட்டார். உள்ள சுக்கிராச்சாரியார் உருவத்துல இருந்த பிரகஸ்பதியும் அதையே கேட்க, இப்படி 2 பேருமே நான் தான் உண்மையான சுக்கிராச்சாரியார் அப்படின்னு வாதம் செய்யறாங்க. இத பார்த்த அசுரர்கள் ரொம்பவே குழம்பி போறாங்க. ஆனா 10 வருஷம் அவங்க கூடவே இருந்த பிரகஸ்பதி தான் உண்மையான சுக்கிராச்சாரியார் அப்படின்னு தவறான ஒரு முடிவெடுத்து உண்மையான சுக்கிராச்சாரியாரை பார்த்து, யாருடா நீ, எங்க குரு மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து சதி செய்ய பாக்குறியாடா அப்படின்னு அவரை அடிக்காத குறையா திட்டி துரத்தி விட்டுறாங்க. இதனால கடும் கோபம் அடைஞ்ச சுக்கிராச்சாரியார், அடே முற்று அசுரர்களா, நீங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு உங்களுக்காக நான் சிவபெருமான நோக்கி 1000 வருஷம் கடும் தவம் செஞ்சு வரம் வாங்கிட்டு வந்தேனடா, அதுக்கு எனக்கு நீங்க நல்ல கைமாறு செஞ்சிட்டீங்கடா அப்படின்னு தன் கமண்டலத்துல இருந்து நீரை எடுத்து, இனி எப்பேற்பட்ட முயற்சியை நீங்க செஞ்சாலும் எத்தனை ஜென்மம் நீங்க எடுத்தாலும் நீங்க அந்த தேவர்களை ஜெயிக்கவே முடியாதுடா அப்படின்னு ஒரு கொடிய சாபத்தை கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பினார். இப்போ பிரகஸ்பதி புன்னகைத்தார். 10 வருஷமா போட்ட திட்டம் வெற்றி அடைஞ்சதை பார்த்து சந்தோஷப்பட்டு பிரகஸ்பதியாகவே உருமாறினார். அதை பார்த்த அசுரர்கள் அதிர்ச்சி அடைய பலமாக சிரித்துக் கொண்டே அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போனார். இப்பதான் அசுரர்களுக்கு நாம எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு புரிஞ்சுது. உடனே உண்மையான சுக்கிராச்சாரியார் கிட்ட ஓடி போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. இரக்க குணம் கொண்ட சுக்கிராச்சாரியார் அவங்கள மன்னிச்சு மறுபடியும் அசுர குருவா ஆனார். ஆனா கொடுத்த சாபம் கொடுத்ததுதான், அதை இனி யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் கடைசி வரைக்கும் அசுரர்களுக்கு ஒரு சிறந்த குருவா இருந்து அவங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு உறுதியா இருந்தார் சுக்கிராச்சாரியார். இதற்கிடையே ஜெயந்தி மூலமா அவருக்கு பிறந்த தன் மகளுக்கு தேவயானி அப்படின்னு பேர் வச்சு அவளை அன்போட வளர்த்து வந்தார் சுக்கிராச்சாரியார். அவளும் வளர்ந்து பருவ வயசை அடைஞ்சா. இப்போ அவரால இறந்தவர்களை உயிர்ப்பிக்க முடியும் அப்படிங்கறதுனால அடிக்கடி அசுரர்கள்
அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் நடக்க ஆரம்பிக்குது. இப்படி நடக்கிற ஒவ்வொரு போர்லயும் தேவர்கள் பல பேர் கொல்லப்பட்டு அவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது. ஆனா அசுரர்கள் போர்ல கொல்லப்பட்டாலும் அவங்கள சஞ்சீவினி வித்தைய பயன்படுத்தி மறுபடியும் உயிரோட வர வச்சு திரும்ப திரும்ப போருக்கு அனுப்பி வச்சுக்கிட்டே இருந்தாரு சுக்கிராச்சாரியார். இதையெல்லாம் பார்த்த இந்திரன் கவலையின் உச்சிக்கே போறான். இப்படியே போனா நம்மளுடைய தேவர்கள் குலமே தடம் தெரியாம அழிஞ்சு போயிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அவன் திரும்பவும் தேவகுரு பிரகஸ்பதி கிட்ட போய் ஆலோசனை கேக்குறான். பிரகஸ்பதி இப்போ யோசிக்கிறாரு. அசுரர்கள் இறந்து போயிட்டா உயிரோட வந்துடுறாங்க, ஆனா தேவர்கள் இறந்து போயிட்டா திரும்ப வர முடியல. இதுதானே இப்போ பிரச்சனை. இதுக்கு காரணம் அந்த சஞ்சீவினி வித்தை தேவர்களுக்கு தெரியல, ஆனா சுக்கிராச்சாரியாருக்கு அது தெரியும். இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. தேவர்களும் அந்த சஞ்சீவினி வித்தைய எப்படியாவது கத்துக்கணும். ஆனா எப்படி? நாம போய் சிவபெருமான் கிட்ட கேட்டா கண்டிப்பா அவர் நம்மள எரிச்சே கொன்னுடுவாரு. ஏன்னா அது சுக்கிராச்சாரியார் செஞ்ச கடும் தவத்தால அவருக்கு மட்டுமே சிவபெருமான் உபதேசம் செஞ்ச தேவ ரகசியம். அப்ப அந்த ரகசியத்தை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அத சுக்கிராச்சாரியார் கிட்ட இருந்த மட்டும்தான் நாம கத்துக்க முடியும். ஆனா அதை நம்ம எப்படி செய்யறது, யாரால முடியும் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னால் முடியும் தந்தையே அப்படின்னு ஒரு குரல் கேட்டது. ரெண்டு பேரும் திரும்பி பாக்குறாங்க. அங்க பிரகஸ்பதியுடைய மகன் கசன் நின்னுகிட்டு இருக்கான். ஆம் தந்தையே, நான் போய் அந்த சஞ்சீவினி வித்தைய சுக்கிராச்சாரியார் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு வரேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு பணிந்து வணங்கினான். கசனுடைய திறமைகளை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்த இந்திரனும் பிரகஸ்பதியும் உடனே அவனை அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ கசன் சுக்கிராச்சாரியருடைய ஆசிரமத்துக்கு வந்து அவரை வணங்கினான். குருவே, நான் தான் தேவகுரு பிரகஸ்பதியுடைய மகன். என்னுடைய பெயர் கசன். நான் உங்ககிட்ட மாணவரா சேர்ந்து எல்லா வித்தைகளையும் கத்துக்கலாம் அப்படின்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கால்ல விழுந்து வணங்கினான். சுக்கிராச்சாரியார் பார்த்தார். எழுந்திரு கசா, நீ நினைச்சிருந்தா என்கிட்ட நீ யாருங்கிற உண்மைய மறைச்சு பொய் சொல்லி மாணவனா சேர்ந்திருக்கலாம். ஆனா நீ அப்படி செய்யல. நீ அந்த பிரகஸ்பதியுடைய மகன் அப்படின்னு என்கிட்ட உண்மைய சொல்லியிருக்கிற. உங்க அப்பா என்னுடைய பாலிய சிநேகிதன். அதுவும் இல்லாம நான் ஒரு குரு. எதிரியாகவே இருந்தாலும் மாணவன் வந்துட்டா அவனுக்கு கல்வி கத்து கொடுக்க வேண்டியது ஒரு குருவாகிய என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி கசனை அவருடைய மாணவனா ஏத்துக்கிட்டாரு. இத பார்த்த அசுரர்களுக்கு கோபம் வருது. குருவே, என்ன இருந்தாலும் இவன் நம்மளுடைய எதிரி, இவனுக்கு நீங்க கல்வி கத்து கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சுக்கிராச்சாரியார் அதை கேக்குறதா இல்ல. அசுரர்களே, இன்னையில இருந்து இவன் இங்கதான் தங்கி கல்வி கத்துப்பான், இவனுக்கு நீங்க எந்த ஒரு தீங்கும் செய்ய கூடாது அப்படின்னு கண்டிப்போட சொல்லிடுறாரு. அசுரர்களும் குரு பேச்ச மீற முடியாம ஒன்னும் சொல்லாம போயிடுறாங்க. ஆனா இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது இந்த அசுர பசங்க கண்டிப்பா கசனை ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைச்ச சுக்கிராச்சாரியார் கசனை கூப்பிட்டு, இங்க பாருப்பா கசா, நீ நம்ம ஆசிரமத்தை சுத்தி உள்ள பகுதியில எங்க வேணாலும் போலாம், ஆனா பக்கத்துல உள்ள காட்டு பகுதிக்கு மட்டும் எக்காரணத்தை கொண்டும் போகாத. ஏன்னா அந்த அசுரர்கள் அங்கதான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உன்னை கண்டாலே பிடிக்கல, பார்த்து பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவனை சீடனாக ஏற்றுக்கொண்டார். அன்னையிலிருந்து சுக்கிராச்சாரியாருக்கு ரொம்ப பிடிச்ச மாணவனா இந்த கசன் மாறினான். அவர் சிவ பூஜை செய்ய தேவையான எல்லா பொருட்களையும் கொண்டு வர்றதுல இருந்து ஆசிரமத்துல இருந்த மாடுகளை மேய்க்கிறதா இருக்கட்டும், இல்ல பழங்களை பறிச்சிட்டு வர்றதா இருக்கட்டும், இப்படி சுக்கிராச்சாரியருக்கு தேவையான அனைத்து பணிவிடைகளையும் முழு மனசோட செஞ்சு வந்தான் கசன். சுக்கிராச்சாரியரும் கசனுக்கு குருஸ்தானத்துல இருந்து எல்லா வித்தைகளையும் கத்து கொடுத்துட்டே வந்தார். மிருத சஞ்சீவினி வித்தைய தவிர இந்த கசன் தேவயானி கிட்டையும் ரொம்ப அன்பா நடந்துகிட்டான். அவளுக்காக தினமும் விதவிதமான பூக்களை பறிச்சிட்டு வந்து கொடுப்பான். ஆடி பாடி அவளை சந்தோஷமா வச்சுப்பான். பிறந்ததுல இருந்தே தன் தந்தையையும் கொம்புகளும் கோரமான முகங்களும் பருத்த உடல்களையும் கொண்ட அசுரர்களை தவிர வேற யாரையுமே பார்த்திருக்காத தேவயானியின் கண்களுக்கு தேவலோகத்தை சேர்ந்த கசன் மேல தானாகவே ஒரு ஈர்ப்பு உண்டாகி அது நாளடைவுல ஒருதலை காதலா மாறுது. தன் காதல எப்படியாவது கசன் கிட்ட சொல்லணும் அப்படின்னு தேவயானி காத்திருந்தா. ஆனா அதே நேரத்துல கசன் மிருத சஞ்சீவினி வித்தைய கத்துக்கணும் அப்படின்னு அவனும் காத்துட்டு இருக்கிறான். ஆனா அந்த ரெண்டுமே நடக்காம நாட்கள் உருண்டோடியது. எப்பயெல்லாம் போர்ல கொல்லப்பட்ட அசுரர்கள் உடம்பு தூக்கி வரப்பட்டு சுக்கிராச்சாரியார் முன்வைக்கப்படுதோ அப்பயெல்லாம் அந்த வித்தைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கசன் ஆர்வமா ஓடி போய் அங்க நின்னு பாப்பான். ஆனா அவனால பார்க்க முடிஞ்சது எல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். சுக்கிராச்சாரியார் கண்களை மூடி மனசுக்குள்ள ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்வார். உடனே கொல்லப்பட்ட அசுரர்கள் தூக்கத்துல இருந்து எழும்புற மாதிரி எழும்பிடுவாங்க. அதை தாண்டி அவனால எதையுமே தெரிஞ்சுக்க முடியல. அதனால என்னடா பண்ணலாம் அப்படின்னு ஒரு நாள் யோசிச்சுக்கிட்டே தேவயானிக்காக மலர்களை பறிக்க போனான் கசன். ஆழ்ந்த யோசனையில அவன் இருந்ததுனால சுக்கிராச்சாரியருடைய எச்சரிக்கையை மறந்து தெரியாம அசுரர்கள் இருந்த அந்த காட்டு பகுதிக்கு
பகுதிக்கு போயிடுறான். ஆனா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் அசுரர்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா என்னதான் சுக்கிராச்சாரியார் 1000 சொன்னாலும் இந்த கசனை கண்டிப்பா தேவர்கள் சஞ்சீவினி வித்தைய கத்துக்கதான் அனுப்பி வச்சிருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க கசன் தனியா காட்டுப்பக்கம் வர்றத பார்த்ததும் அவனை வழிமறிச்சு அங்கேயே அவனை வெட்டி கொன்னுடுறாங்க. அவன் உடலை அந்த காட்டிலேயே வீசிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி போயிடுறாங்க. அன்னைக்கு பொழுது சாய்ஞ்சும் கசன் ஆசிரமத்துக்கு வரல அப்படின்னு தெரிஞ்சதும் தேவயானி சுக்கிராச்சாரியார் கிட்ட போய் கசனுக்கு என்னவோ ஆகிடுச்சுன்னு அழுதுகிட்டே சொல்றா. நடந்த விஷயங்களை ஞான திருஷ்டியில தெரிஞ்சுக்கிட்ட சுக்கிராச்சாரியார் சஞ்சீவினி வித்தைய பிரயோகப்படுத்தினார். உடனே வெட்டப்பட்ட கசனின் உடல் பாகங்கள் ஒன்னா சேர்ந்து அவனுக்கு உயிர் வந்து ஆசிரமத்துக்கு திரும்ப வந்துட்டான். சுக்கிராச்சாரியார் அசுரர்களை கூப்பிட்டு கடும் எச்சரிக்கை விடுத்தார். இந்த ஒரு சம்பவம் கசனுக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுத்துச்சு. நான் செத்து போனா சுக்கிராச்சாரியார் அந்த சஞ்சீவினி மந்திரத்தை எனக்காக பயன்படுத்துறாரு. அதனால இத வச்சே அந்த மந்திரத்தை கத்துக்க ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு யோசிக்கிறான். அதன்படி 2வது முறை இவனே மாடு மேய்க்கிற மாதிரி போய் வேணும்னே அசுரர்கள் இருக்கக்கூடிய அந்த காட்டுப்பகுதிக்கு போறான். என்னதான் 1000 தடவை சுக்கிராச்சாரியார் எச்சரித்தாலும் அசுரர்கள் தான். கசனை பார்த்ததும் திரும்பவும் அவனை அங்கேயே வெட்டி கொன்னுடுறாங்க. இப்போ அசுரர்கள் யோசிக்கிறாங்க, போன தடவை இவனை வெட்டி அப்படியே போட்டதாலதான் நம்ம குரு இவனுக்கு உயிர் கொடுத்து திரும்ப வர வச்சுட்டாரு. இந்த வாட்டி நாம அப்படி செய்யக்கூடாது. ரொம்ப அறிவாளித்தனமா யோசிச்சு அவன் உடம்ப துண்டு துண்டா வெட்டி காட்டுல இருந்த ஓநாய்களுக்கு உணவா போட்டுடுறாங்க. இப்போ மறுபடியும் தேவயானி கசனை காணோம் அப்படின்னு சுக்கிராச்சாரியார் கிட்ட ஓடி வந்து அலறா. மறுபடியும் சுக்கிராச்சாரியார் ஞான திருஷ்டியில அவன் எங்க இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சு மந்திரத்தை சொல்லவும் ஓநாய்கள் வயித்துல இருந்த கசனுடைய உடல் பாகங்கள் அனைத்துக்கும் உயிர் வந்து எல்லா ஓநாய்களுடைய வயித்தையும் கிழிச்சுக்கிட்டு வெளியே வந்து ஒன்னா சேர்ந்து மீண்டும் கசன் உயிர் பெற்று ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தான். இந்த வாட்டியும் வழக்கம் போல சுக்கிராச்சாரியார் அசுரர்களை கூப்பிட்டு கடுமையா எச்சரிக்கை செய்தார். இப்போ நாம போகிற ரூட் சரிதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட கசன் ஒரு 3 நாள் கழிச்சு திரும்பவும் மாடு மேய்க்கிற மாதிரி காட்டுக்குள்ள போய் அசுரர்கள் கிட்ட இந்த வாட்டி அவனே போய் வம்பிழுக்கிறான். இந்த தடவை விடவே கூடாது அப்படின்னு 3வது முறையா அவனை கொன்னு போடுறாங்க அசுரர்கள். இவனை வெட்டியும் பார்த்தாச்சு, ஓநாய்களுக்கு கொட்டியும் பார்த்தாச்சு, என்ன பண்ணாலும் வந்து தொலைக்கிறானே அப்படின்னு இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லா அசுரர்களும் ஒன்னா சேர்ந்து இந்த முறை யோசிக்கிறாங்க. அப்போ ஒரு அசுரன் இவனை வெட்டி போட்டுடலாம் அப்படின்னு சொல்ல, வேணாம் திரும்ப வந்துடுவான், வெட்டி அதுக்கப்புறம் எரிச்சிடுவான் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்ல, அப்ப கூட வந்தாலும் வந்துடுவான், வெட்டி எரிச்சு அந்த சாம்பல மதுவுல கலந்துருவோம் இப்படி இன்னொருத்தன் சொல்ல, அப்படியே வந்துட்டா பேசாம அந்த மதுவை நம்ம குருக்கே குடிக்க கொடுத்துருவோமா, அதுக்கப்புறம் எப்படி உயிரோட வந்து கிழிக்கிறான் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு கடைசி அசுரன் சொல்ல, எல்லாரும் ஆஹா ஓஹோ அப்படின்னு கோஷமிட்டு அதுக்கு சம்மதம் தெரிவிக்க, அப்படியே கசனை வெட்டி எரிச்சு சாம்பலாக்கி அந்த சாம்பல மதுவுல கலந்து அந்த மது கோப்பையை எடுத்துக்கிட்டு நேரா குரு கிட்ட போறாங்க அசுரர்கள். என்னடா நீங்களே என்னமோ பாசமா கொண்டுட்டு வரீங்க, சந்தேகமா இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி சுக்கிராச்சாரியார் அவர்களை பார்க்க, குருவே எங்களுக்காக நீங்க நிறைய நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு அன்பளிப்பா எங்க அன்பின் அடையாளமா நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பிரத்யேகமான மதுவை தயார் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். நீங்க உண்மையிலேயே எங்களை உங்க மாணவர்களா நினைச்சீங்க அப்படின்னா இத நீங்க குடிச்சே ஆகணும் அப்படின்னு வற்புறுத்துறாங்க. பாசக்கார பயப்புலைங்க, உங்க பாசத்துக்கு ஒரு அளவே இல்லையாடா அப்படின்னு அந்த மது கோப்பைய வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிச்சு முடிச்சார் சுக்கிராச்சாரியார். இப்படிதான் சுக்கிராச்சாரியார் வயிற்றுக்குள்ள கசன் போய் கலந்தான். அது தெரியாத தேவயானி வழக்கம் போல அப்பா கசனை காணப்பான்னு சொல்லி அளவும் அவர் எழுந்து ஞான திருஷ்டியில பார்த்து சொல்ல, இப்படிதான் 2 பேருக்கும் கசன் சுக்கிராச்சாரியாருடைய வயிற்றுக்குள்ளதான் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த உண்மை தெரிய வந்து அதிர்ச்சியாகி நின்றனர். இப்போ சுக்கிராச்சாரியார் பொண்ணு தேவயானி கிட்ட கேக்குறாரு, இங்க பாருமா தேவயானி, உனக்கு நான் வேணுமா இல்ல கசன் வேணுமா? எங்க 2 பேர்ல இப்போ ஒருத்தர் தாமா உயிரோட இருக்க முடியும், நீ என்ன சொன்னாலும் நான் அதை அப்படியே செய்யறமா அப்படின்னு சொன்னார். அதுக்கு தேவயானி, என்னப்பா இப்படி கேக்குறீங்க, நீங்க கசன் 2 பேருமே எனக்கு முக்கியம்பா, உங்க 2 பேர்ல யாரு இல்லாட்டியும் என்ன உயிரோடையே நீங்க பார்க்க முடியாதுப்பான்னு சொல்லி கதறி அழுதாள். சுக்கிராச்சாரியாரால அவர் பொண்ணு அழுகிறத பார்க்கவே முடியல. சரி, இதுக்கு அப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு சொல்லி அந்த மிருத சஞ்சீவினி மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தார். ஆனா இந்த முறை அதை வித்தியாசமாக பயன்படுத்தினார். முதல்ல உயிர் வரக்கூடிய மந்திர பகுதியை சொல்லி அவர் வயிற்றுக்குள்ளேயே கசனுக்கு உயிர் வர வச்சார். அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த மந்திரத்தையும் கசனுக்கு கேட்கிற மாதிரியே சத்தமா சொல்லி முடித்தார். அடுத்த நொடி கசன் சுக்கிராச்சாரியருடைய வயித்தை கிழிச்சுக்கிட்டு உயிரோட வெளியே வந்தான். உடல் கிழிந்து ரத்த வெள்ளத்துல
தரையில இறந்து கிடந்த தன் தந்தையின் உடலை பார்த்து தேவயானி கதறி அழுதா. இத பார்த்த கசன் அவன் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது கேட்ட அந்த சஞ்சீவினி மந்திரத்தை அப்படியே சொல்லி சுக்ராச்சாரியார உயிரோட வர வச்சான். இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் சில இருக்கு. சுக்ராச்சாரியார் வயிற்றுக்குள்ள கசன் இருக்கும்போது அவர் கசனுக்கு உயிர் கொடுத்து அவனுக்கு கேட்கிற மாதிரி மந்திரத்தை சொன்னாரே தவிர, இந்த மாதிரி கசா நான் இப்ப மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறமா நீ வயித்த கிழிச்சுக்கிட்டு வெளியே வந்துடுவேன், அதனால நான் செத்து போயிடுவேன், நீ திரும்ப இந்த மந்திரத்தை சொல்லி என்ன காப்பாத்துப்பா அப்படின்னு அவர் கேட்கவோ சொல்லவோ இல்ல. கசனுக்கு விருப்பம் இருந்தா நான் உயிர் வாழணும் அப்படிங்கறது அந்த ஆண்டவனுடைய சித்தமா இருந்தா அவனே அந்த மந்திரத்தை சொல்லி என்ன உயிரோட கொண்டு வரட்டும் அப்படின்னு எதுவுமே சொல்லாமலே இறந்து போயிட்டாரு. இது சுக்ராச்சாரியருடைய பெருந்தன்மையை காட்டுது. அதே மாதிரி வெளியே வந்த கசன் நினைச்சிருந்தா அப்படியே கிளம்பி தேவலோகம் போயிருக்கலாம். ஏன்னா அவன் வந்ததே அந்த மந்திரத்தை கத்துக்கதானே. இப்போ மந்திரத்தையும் கத்துக்கிட்டாச்சு, கூடவே யாராலையும் கொல்ல முடியாத தேவகுரு சுக்ராச்சாரியரையும் கொன்னாச்சு. இப்படியே அவன் தேவலோகம் போயிருந்தா அவன் தந்தை பிரகஸ்பதியில இருந்து இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் அனைவருமே அவனை பாராட்டி தள்ளி இருப்பாங்க. ஆனா அவன் அப்படி செய்யல. அவனுக்காக தன் உயிரையே தியாகம் செஞ்சு அவனுக்கு உயிர் கொடுத்த தன் குருவை அவன் ஏமாத்த விரும்பல. கொஞ்சமும் யோசிக்காம மந்திரத்தை சொல்லி அவருக்கு உயிர் கொடுத்தான் கசன். இது கசனுடைய பெருந்தன்மையை காட்டுது. இருவரும் உயிரோட வந்ததை பார்த்து பெரும் மகிழ்ச்சி அடைந்தாள் தேவயானி. ஆனா வந்த வேலை முடிஞ்சதுனால மறுநாளே கசன் சுக்ராச்சாரியரை வணங்கி, நான் எல்லா கலைகளையும் கத்துக்கிட்டேன் குருவே, இனி தேவலோகத்துக்கு போக போறேன், எனக்கு விடை கொடுங்கள் குருவே அப்படின்னு வணங்கினான். இப்போ இவன் மூலமா தேவர்களுக்கும் சஞ்சீவினி வித்தை தெரிய போகுது அப்படின்னு தெரிஞ்சும் கூட கசனை முழு மனதோட ஆசீர்வாதம் பண்ணி அவனுக்கு விடை கொடுத்தார் சுக்ராச்சாரியார். இத பார்த்த தேவயானி, கசன் போக போறான், இதுக்கு மேலையும் தாமதிச்சா நம்ம காதலை சொல்லவே முடியாம போயிடும் அப்படின்னு பதறி போய் அவன் கிட்ட தன் காதலை வெளிப்படுத்தினாள். இப்ப நம்ம ஆளு கசன் பார்த்தான். இங்க பாருமா தேவயானி, நீ என்னுடைய குருவுடைய பொண்ணு. நான் எப்ப இறந்து போய் உங்க அப்பா வயித்துல இருந்து மீண்டும் புது பிறவி எடுத்து வந்தேனோ அப்பவே நான் அவர் வயித்துல இருந்து பிறந்த மகனாகிட்டேன். அதனால உன்னுடைய தந்தை என்னுடைய தந்தை, நீ எனக்கு அக்கா முறை வரும், நான் உனக்கு தம்பி வரட்டா அப்படின்னு சொல்லி கிளம்ப பார்க்கவும் அதை கேட்டு கடும் கோபம் அடைஞ்ச தேவயானி, அசுரர்கள் சொல்லும் போது கூட நான் நம்பல, ஆனா உன்னை பத்தி இப்ப நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மந்திரத்தை கத்துக்கிறதுக்காக நீ சதி செஞ்சு என்ன நீ ஏமாத்திட்டு போறல, எந்த மந்திரத்தை கத்துக்கிறதுக்காக நீ என்ன ஏமாத்திட்டு போறியோ அந்த சஞ்சீவினி வித்தை உனக்கு பயன்படாமலே போகட்டும் அப்படின்னு தேவயானி சாபம் கொடுக்கிறா. அதை கேட்ட கசன், பரவாயில்ல தேவயானி, எனக்கு இந்த வித்தை பயன்படாம போனா பரவாயில்ல, நான் இதை தேவர்களுக்கு கத்து கொடுப்பேன், அவங்க இத பயன்படுத்தி பலன் பெறுவாங்க. ஆனா நான் உன்னை ஏமாத்திட்டேன் அப்படின்னு நீ சொல்றத நான் ஏத்துக்கவே முடியாது. நான் என்னைக்கும் உன்னை காதலிக்கவே இல்ல, உன்னோட காதல் தோல்வி அடைஞ்சது அப்படின்னு நீ எனக்கு சாபம் கொடுத்தது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது. அதனால நான் உனக்கு ஒரு சாபத்தை கொடுக்கறேன். எந்த காதல் திருமண வாழ்க்கையை அடையணும் அப்படின்னு நீ எனக்கு சாபம் கொடுத்தியோ அந்த திருமண வாழ்க்கையே உனக்கு சோகமானதா அமையும் அப்படின்னு பதிலுக்கு ஒரு சாபத்தை கொடுத்துட்டு கிளம்பி போனான் கசன். இப்படி கசன் தேவயானிக்கு கொடுத்த சாபம் என்ன ஆச்சு? கொடுமைகள் செய்த அனைத்து அசுரர்களையும் விஷ்ணு பகவானும் சிவபெருமானும் வதம் செஞ்ச போது ஏன் ஒரு தடவை கூட சுக்ராச்சாரியரை அவர்கள் வதம் செய்யல? ஒரு முறை சிவபெருமான் சுக்ராச்சாரியரை எதுக்காக விழுங்கினார்? சுக்ராச்சாரியருக்கு எப்படி ஒரு கண்ணு குருடா போச்சு? கசன் கத்துக்கிட்டு போன மிருத சஞ்சீவினி மந்திரம் தேவர்களுக்கு பயன்பட்டதா? இதெல்லாம் ஒரு பெரிய கதை. இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்தா உடனே இந்த காணொலியை லைக் பண்ணி ஓம் நமச்சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணி எனக்கு அதை தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் மறக்காம பகிருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பல மெய்க்குச்சரியும் ஆன்மீக தகவல்கள் உங்கள் செவிகளுக்கும் விழிகளுக்கும் விருந்தாக காத்திருக்கு. மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான அற்புதமான காணொலியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.